வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இது காலையில் 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது இன்றைக்கி தேதி 19 வெள்ளிக்கிழமை. 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 4626 டிக்கெட்டு இன்றைக்கி ஸ்லாட்லேயே அவைலபிள் இருக்குங்க. இன்றைக்கி 2 மணிக்கு கவுண்ட் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் இன்றைக்கி ஈவினிங் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 4626 டிக்கெட்டு காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அன்றைக்கி சேம் டே டிக்கெட் நேற்று வியாழக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் கொடுக்குற டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே 3:30 மணி 4 மணிக்கெலாம் முடிஞ்சிச்சு. பட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாருங்கள், இன்றைக்கி டிக்கெட்டே 4626 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது முடிஞ்ச பிறகு நாளைக்கு காலையில் ஒரு தரிசனத்துக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அதுவும் கண்டிப்பாக இன்றைக்கி பொழுது ஒடிஞ்சு வரவங்களுக்கு கூட திருப்பதியில் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது திருப்பதியில் 3 இடத்துல கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஸ்ரீனிவாசம், அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற சீனிவாசம், அதுக்கப்புறம் அலிப்பரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அலிப்பரி நடபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துலையுமே எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இதில் இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் போனீங்கன்னா ஓரளவு நிறையா வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நிறைய நிற்கிறதுக்கு இடம் அதிகமாக இருக்கிறதுனால சீனிவாசத்துலேயே பார்த்தீங்கன்னா கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் வாங்கிங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கிங்க போயிட்டு. இதுக்கப்புறம் 5:30 மணி நல்லா வரத்தை பார்க்கலாங்க. 5:30 மணிக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 19 டிக்கெட்டெல்லாம் முடிஞ்சிச்சு. அதாவது இன்றைக்கி 19 இன்றைக்கி உள்ள டிக்கெட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 20 டிக்கெட் ஆரம்பிச்சிருச்சு. அதிலே பார்த்தீங்கன்னா 9664 டிக்கெட்டுங்க. கிட்டத்தட்ட 9700 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கான டிக்கெட்டு அவைலபிள் இருக்குங்க. நாளைக்கு காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அதிலே கிட்டத்தட்ட 9700 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குது. இது கண்டிப்பாக இந்த 9700ங்கிறது ஒரு 7 மணி 7:30 மணி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. திருமலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அக்டோபர் மாத புக்கிங்லாம் ஓப்பன் ஆகிருக்குங்க. அதில் 18ஆம் தேதி நேற்றிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும், 18லேருந்து 20 வரைக்கும் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சேவைக்கான புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. இது குலுக்கல் முறையில் தான். இதில் நம்ம பேரை போட்டு பதிவு பண்ணி வைக்கலாம். சேவைக்கு என்னென்ன சேவை வேணுங்கிறத பதிவு பண்ணி வைக்கலாம். 20ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு குலுக்கல் நடக்கும். அதில் நம்ம பேர் செலக்ட் ஆனால் பணம் கட்டி சேவைக்கு கலந்துக்கலாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ளது. இந்த சேவைக்கு இதில் ஆன்லைனில் போய் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது தெரியாத சில நண்பர்களுக்காக, இல்லை புதுசாக இது ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற நண்பர்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். தேவை உள்ளவங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க. மற்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் இன்னையோட நிலவரம் சொல்லியிருக்கேன், அதை டீட்டெயில் தெரிஞ்சுட்டு போங்க. இந்த புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சேவைகளுமே 2 விதமாக புக் பண்ணலாங்க. ஒன்று டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடிடியோட திருமலா திருப்பதி தேவஸ்தானம் .ap.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் புக்கிங் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் போய் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி அப்புறம் அதில் சேவைகள் எப்படி வரிசை சேவைகள் இருக்கோ அந்த சேவைகள்லாம் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம என்ன சேவை தேவையோ அந்த சேவையை கிளிக் பண்ணி அதில் நம்ம டீட்டெயிலாம் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இது ஒரு பக்கம். அது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிடியோட அஃபிஷியல் ஆப், அதை டவுன்லோட் பண்ணிக்கிறது. ஃபோன்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது இப்போ நார்மலாக எல்லாருக்குமே சுலபமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ஏன்னா அதில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்கும். அதில் ஓடிபிலாம் போட்டு வாங்கின பிறகு நார்மலாக இந்த மாதிரி அடுத்தாப்பில் நெக்ஸ்ட் டைம் புக் பண்ண போகும்போது இந்த மாதிரி ஓடிபி கேட்க வேலை கிடையாதுங்க. அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஆப் மூலமாக பண்ணுறதுனால லாகின் பண்ணி தான் இருக்கும். அது டேரெக்டாக புக் பண்ணலாம். அதனால் மேக்ஸிமம் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அது மூலமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அப்படி இல்லைனாலும் இந்த வெப்சைட் மூலமாக பண்ணலாம். கம்ப்யூட்டரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் பண்ணும்போது இந்த டிடிடியோட .in அப்படின்னு முடிகிற இதுங்க, அது வழியாக போனால் பார்க்கலாம். இதிலே .orgன்னு ஒன்று இருக்குங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் .orgன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இந்த டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட். அது அஃபிஷியல் ஆப் மாதிரி, அது அஃபிஷியல் வெப்சைட். அது அதில் தான் டெய்லி இந்த என்னென்ன சேவைகள் என்னென்னைக்கு நடக்கும், இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் திருமலையில் நடக்குது, இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் தாங்க வரும். என்னென்னைக்கு இந்த சேவை ஓப்பன் ஆகுதுங்கிற டீட்டெயில்ஸ் மொத்தமாக அந்த அஃபிஷியல் வெப்சைட் .org இருக்கும், அதில் தான் வரும். .inங்கிறது புக்கிங் போர்ட்டலுங்க. அது இப்போ அஃபிஷியல் ஆப் மூலமாக நான் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் இதில் பார்க்குறாங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க, இந்த மாதிரி வரும். அதில் ஸ்ரீவாரி அர்ஜித சவா எலக்ட்ரானிக் டிப் அப்படிங்கிற மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. அதில் இந்த கண்டிஷன்லாம் இருக்கும். சேவா எலக்ட்ரானிக் டிப் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். வரிசையாக 11 கண்டிஷன் இருக்குது பாருங்கள். அதில் கடைசியில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். இமெயில் அட்ரஸ்ஸு, அப்புறம் கண்ட்ரி கேட்கும், ஸ்டேட்டு, அப்புறம் என்ன ஊர், பின்கோடு, இதெல்லாம் கேட்குங்க. எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ண வேண்டியதான். ஆதார் தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஆதார் போடுங்க, ஆதார் நம்பரை போடுங்க. அதுக்கடுத்து 2வது பர்சன் அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் சிங்கிளாக இருந்தால் அதோடு முடிச்சுக்கும். இல்லை 2வது ஆள் நீங்கள் 2 பேர் போட்டுருந்தீங்கன்னா 2வது ஆளுக்கான டீட்டெயில்ஸ் மொத்தமாக திரும்ப அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கடைசியாக கண்டினியூ கொடுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் சேவா அண்ட் டேட்டுன்னு இருக்கும். அதில் பாருங்கள், மேலேருந்து பாருங்கள் தோமால சேவான்னு இருக்கு பாருங்கள். ஸ்டார்டிங் தோமால சேவா 220 ரூபா டிக்கெட்டு. 3 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும், 3:30 மணிக்கு இந்த சேவை நடக்கும்.
அதுக்கடுத்து பார்த்திங்க அர்ச்சனா சேவை. இது வந்து 4 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். 4க்கு இந்த சேவை நடக்கும். இதுவும் ரூ. 220 டிக்கெட்டுங்க. அதுக்கடுத்தது பாருங்கள் அஷ்டதல பாத பத்மாராதனா. இது ரூ. 1250 டிக்கெட்டு. 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு. 9 மணிக்கு இந்த சேவை நடக்குங்க. அரை மணி நேரம் நடக்கிற சேவை இது. கடைசியாக பாருங்கள் சுப்ரபாத சேவை ரூ. 120 டிக்கெட்டு. 2 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 3 மணிக்கு இந்த சேவை நடக்கும். 3லேருந்து 3 வரைக்கும் சேவை நடக்கும். கீழே பாருங்கள் செலக்ட் சேவா அண்ட் டேட்டுன்னு போட்டுருக்கு பாருங்கள். கேலண்டர் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் அக்டோபர் 24 இருக்கு பாருங்கள். அதில் 1ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் வரிசையாக எல்லா டேட்டும் ஓப்பன் ஆகிருக்கும். மேலே பாருங்கள் டிஎம்எல்னு போட்டுருக்கு பாருங்கள். அது தோமால சேவை. ஏஆர்சின்னா அர்ச்சனா சேவை. ஏடிபிபின்னா அஷ்டதல பாத பத்மாராதனா. கடைசியாக எஸ்பிடிங்கிறது சுப்ரபாத சேவை. இந்த 4 சேவைகளும் பாருங்கள். சுப்ரபாத சேவை எல்லா நாளும் வரிசையாக இருக்குது பாருங்கள். 268, 248, 244 டெய்லி இவ்வளோ கோட்டா வந்து அன்றைக்கி அலோவ் பண்ணுவாங்க சுப்ரபாத சேவைக்கு. அதுமாரி ஆரம்பிக்க 1ஆந்தேதி பாருங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா தோமால சேவா இருக்கும். அதுக்கடுத்து இந்த அர்ச்சனா சேவை 2 உண்டு. அதுக்கடுத்தது அஷ்டதல பாத பத்மாராதனா. அது வந்து 1ஆந்தேதி பார்ட்டிசிபேஷன் கிடையாதுங்க. அதுக்கு நார்மலாக செவ்வாய்க்கிழமை நடக்கணும். பட் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை. அதுக்கடுத்து 8ஆந்தேதி பாருங்கள். அதுலேயும் செவ்வாய்க்கிழமையில் அந்த அஷ்டதல பாத பத்மாராதனா இல்லை. 3 நாளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோமால சேவை அர்ச்சனை நடக்கும். அதுக்கு அடுத்த வாரம் பாருங்கள் 8, 9, 10 3 நாளுமே வந்து எந்த சேவையுமே கிடையாதுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஆயுத பூஜை விஜயதசமிலாம் வருது இல்லை. அதனால் அந்த 3 நாட்களுமே இந்த சேவைகள் எதுவுமே கிடையாது. சுப்ரபாத சேவை மட்டும். அதுமாரி 11, 12 பாருங்கள். 11, 12 வந்து சுப்ரபாத சேவை கூட கிடையாது. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து அந்த விஜயதசமி. அதுக்கு அடுத்த நாள் வந்து சரஸ்வதி பூஜை. இது 2 நடக்கிறதுனால எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்த வாரம் இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்த வாரம் 15, 16, 17 இருக்குது. அதுக்கு அடுத்த வாரம் 22, 23 கூட இந்த தோமால சேவை இதெல்லாம் இருக்குது. அர்ச்சனா சேவைகள்லாம் இருக்குது. கடைசியாக 29ஆந்தேதி முடியும் போது பாருங்கள் 29, 30, 31 3 நாளும் முடியுது. அது முடியும் போதும் பார்த்தீங்கன்னா 29, 30 2 நாளும் கொடுத்துருக்காங்க. 31ஆந்தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வருதுங்க. அது தீபாவளி அன்றைக்கி வந்து எதுவுமே கிடையாது. தீபாவளி அன்றைக்கி வந்து எந்த சேவையுமே கிடையாது. அதாவது இந்த அர்ச்சனா சேவை, தோமால சேவை இந்த மாதிரி சேவைகள் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. இதை வந்து நம்ம குறிப்பிட்ட டேட்டில் நம்ம வேணுங்கிறத செலக்ட் பண்ணலாங்க. நமக்கு என்றைக்கு உங்களுக்கு தேவையோ அந்த டேட்டில் நீங்கள் போய் கிளிக் பண்ணி அந்த உங்களுக்கு இப்போ குறிப்பிட்ட நாள் வச்சிங்க. இப்போ 25ன்னு வச்சிக்கலாம். 25 வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னா சுப்ரபாதம் மட்டும் தான் பண்ண முடியும். இல்லை 29 பார்த்தீங்கன்னா 29னா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோமால சேவையில் 10 பேர், அர்ச்சனா சேவையில் 10 பேர், அஷ்டதல பாத பத்மாரா 60 பேர், சுப்ரபாதத்தில் 270 பேர். 4யும் கிளிக் பண்ணலாம். அது எதுவும் ஒன்று தான் செலக்ட் ஆகும். 4யும் கிளிக் பண்ணலாம். அந்த தேதி அங்கே இருப்பீங்க 29 அங்கே இருப்பேங்கிற பட்சத்தில் நீங்கள் 4யும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம் பிளான் பண்ணிங்கன்னா மேலே போய் பாருங்கள் செலக்ட் ஆல் சேவாஸ் அண்ட் டேட்ஸ் இருக்கு பாருங்கள். அதில் போய் அந்த பாக்ஸை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா நாளும் எல்லா சேவைகளும் உட்காடுங்க. எல்லாமே க்ரீன் கலர் வந்துச்சு பாருங்கள். டோட்டலாக எல்லாமே வந்துடும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் வந்து ரிவ்யூஸ் கேட்கும். மறுபடியும் வந்து எல்லாம் ஓகே தரான்னு மறுபடியும் ரிவ்யூ கேட்காத படித்து பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான் முடிஞ்சிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இமீடியட்டாக மெசேஜ் வந்துடும். யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த குழுக்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு டைம் வரும். அந்த டைம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். உங்கள் புக்கிங் லிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்து அடுத்தாப்புல நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் தான் உண்டு. இது வந்து 18ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதி வரைக்கும் இந்த புக்கிங் ஓப்பனில் இருக்குங்க. 20ஆந்தேதி காலையில் 10 மணிக்கு முடிஞ்சிடும். இது அவசரமாக பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா 2 நாள் ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்குது. 48 மணி நேரம் ஓப்பனில் இருக்கும். எப்போ பண்ணாலும் ஒன்று தான். கம்ப்யூட்டர்ஸில் குழுக்கணுங்கும் போது அதில் நம்ம செலக்ட் ஆனால் தான் போகலாம். நமக்கு லக்கு இருந்ததுன்னா பெரும்பாலும் பார்க்குறதுக்கு ரெஜிஸ்டர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்காக குழுக்களில் நம்ம பேருக்கு செலக்ட் ஆகுங்க. அதுக்கப்புறமா தான் பணம் கட்டணும். பணம் கட்டுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே நம்ம பணம் கட்டி இந்த சேவாவை குறிப்பிட்ட நாளில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தான் அந்த சேவையை வந்து நம்ம புக் பண்ண முடியும். தெரியாதவங்க இந்த மாதிரி பார்த்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுங்க. ஒரு தடவை இல்லை 2 தடவை பண்ணிங்கன்னா அப்புறம் நார்மலாக உங்களுக்கு மாதம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நானும் பல வருஷமாக அதாவது பல மாதமாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இன்னும் எனக்கு இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கான பாக்கியம் இன்னும் கிடைக்கல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே தடவை புக் பண்ணி அன்றைக்கே சாமி அந்த மாதிரி தரிசனம் கட்டல டிக்கெட் கிடச்சி சாமி பார்த்தவங்களாம் இருக்காங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டோட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அர்ச்சனை சேவை கிடச்சிது போயிட்டு வந்திருக்கேன், சுப்ரபாத சேவை கிடச்சிது போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்கு பெருமாளை பார்க்கறதுக்கு பாக்கியம் இருக்கோ அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.